அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில 10ஆம் அதிபதிக்கும், 6ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடம்ங்கிறது தொழில குறிக்கும். 6ஆம் இடம்ங்கிறது சம்பளத்துக்கு வேலைக்கு போறத குறிக்கும். இந்த 10ஆம் அதிபதியும், 6ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில 6, 8ஆ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிட்டே பார்ட் டைமா தொழில் பண்ணுவாங்க. சில பேர் தொழில் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமா வேலைக்கு போவாங்க. இந்த அமைப்பு அவங்களுக்கு ஒத்து வராது. காரணம் என்னன்னா, 6ஆம் அதிபதியும், 10ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருப்பதால், இந்த ஜாதகருக்கு வேலைக்கு போயிட்டு தொழில் பண்றது, தொழில் பண்ணிட்டு வேலைக்கு போறது இதெல்லாம் ஒத்து வராது. ஏதாவது ஒரு ட்ராக்ல தான் அவங்க பயணம் பண்ணணும். அப்போ லக்னாதிபதிக்கும், 6ஆம் அதிபதிக்கும் ஒரு ஜாதகத்தில எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே சமயத்தில லக்னாதிபதிக்கும், 10ஆம் அதிபதிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதி நல்லா இருந்து 10ஆம் அதிபதி வீக்கா இருந்தா, இந்த ஜாதகர் முழுக்க முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணும். அதே சமயத்தில லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதி நல்லா இருந்து 6ஆம் அதிபதி வீக்கா இருந்தா, இந்த ஜாதகர் சொந்த தொழில் தான் பண்ணணும். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில லக்னாதிபதி 10ஆம் அதிபதியோட சாரத்தில இருப்பாரு. ஆனா 10ஆம் அதிபதி அவருக்கு வீக்கா இருப்பார். அப்ப வேலைக்கு போனாலுமே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருந்தா மட்டும் நடக்கும். சில பேத்துக்கு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வேலைக்கு போனா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில இருக்கும். 6ஆம் அதிபதி வீக்கா இருக்கும். 10ஆம் அதிபதி நல்லா இருக்கும். அப்ப முரண்பாடுகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அப்ப உங்க ஜாதகத்தில தொழில் பண்ணா ஜெயிக்க முடியுமா? அல்லது வேலைக்கு போனா ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கணும். எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ண முடியாது. எல்லாரும் வேலைக்கும் போயிற முடியாது. எல்லாரும் தொழிலும் பண்ண முடியாது. அப்ப தொழில் போறவங்க வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போறவங்க தொழில் போக முடியாது. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷனலா சில விதிகள் அமைஞ்சிருக்கும். லக்னாதிபதி 10ஆம் அதிபதி ஒருவராகி அவர் வலுவா இருப்பார். அதே சமயத்தில 6ஆம் அதிபதியோட தொடர்புட்டு இருப்பார். இந்த அமைப்புடையவங்களுக்கு 2மே நடக்கும். வேலைக்கும் போயிட்டு தொழில் பண்ணலாம். தொழிலும் போய்க்கிட்டு வேலை பார்க்கலாம். ஆக எல்லாருக்கும் இந்த மாரி அமைப்பு அமையாது. அப்போ உங்க ஜாதகத்தில பார்த்துக்கங்க. லக்னாதிபதி வலுவா இருக்காரா? 6ஆம் அதிபதி வலுவா இருக்காரா? 10ஆம் அதிபதி வலுவா இருக்காரா? இந்த 3 பேத்துல எந்த கிரகம் 6ஆம் அதிபதி வலுவா இருக்கா? 10ஆம் அதிபதி வலுவா இருக்கா? அப்படின்னு பார்த்துக்கிட்டு, நீங்க வேலைக்கு போறதா, தொழில் பண்றதான்னு முடிவு பண்ணிக்கங்க. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நான் இங்க சொல்றது எல்லாமே பொது பலன் தான். உங்க ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும், மாறுபடும் என்ற சிந்தனையை கவனத்தில் கொள்ளவும். நன்றி நேயர்களே! மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.